எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நாம் நினைக்கும் காரியங்கள் அப்படியே நிறைவேற நமக்கு மகா பெரியவா அருளிய அற்புதமான ரகசிய வழியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களால் நடமாடும் ஈஸ்வர ரூபமாகவே பார்க்கப்படுறாரு. இன்னும் வாழும் தெய்வமாக பக்தர்கள் பலராலும் வணங்கப்படுறாரு. அவரை தேடி வரும் பக்தர்களுக்கு அவர் சொல்லும் அறிவுரைகள், ஆன்மீக பரிகாரங்கள் போன்றவை மிகவும் அற்புதமானவைன்னு சொல்லுவாங்க. இதை முறையாக பின்பற்றினாலே அளவில்லாத நன்மைகளையும் பல அதிசயங்களையும் வாழ்க்கையில் பார்க்க முடியும். மகா பெரியவா வாக்குப்படி நடந்து பயனடைந்தவர்கள் பலரும் உண்டு. அப்படி விருப்பங்கள் நிறைவேற மகா பெரியவா சொன்ன வழியை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். காஞ்சி மகா பெரியவா தன்னை தரிசிக்க வந்து குறைகளை சொல்லி முறையிடும் பல பக்தர்களுக்கு அவர்களின் மனக்குறைகள் சந்தேகங்கள் தீர வழிகளை சொல்வதும் கூட உண்டு. நம் அனைவரின் மனதிலும் நினைக்கும் காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம், ஆசை இருப்பது போல காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்த பக்தர் ஒருவருக்கும் இருந்திருக்கு. இதற்கான வழியை அவரிடமே கேட்டு விடலாம் என்று தான் நினைத்ததை கேட்டும் விட்டாராம். அப்பொழுது பக்தருக்கு மகா பெரியவா சொன்ன ரகசிய வழிதான் இது. அன்னை லலிதாம்பிகையின் 1000 திருநாமங்களை தினமும் படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த பக்தர் கொஞ்சமா தயங்கினாராம். இப்போ இருக்கும் அவசர காலகட்டத்துல தினமும் நேரம் ஒதுக்கி லலிதா சகஸ்ரநாமத்தை படிப்பது என்பது சாத்தியமா என்று அவர் யோசித்ததை இவர் புரிந்தும் கொண்டாராம். தன்னுடைய உள் உணர்வால் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து அதிசயங்கள் நிகழ்த்தும் 7 திருநாமங்களை மட்டும் எடுத்து அருளினாராம். அதுதான் லலிதா சப்த நாமாவளி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவ சக் ஐக்கிய ரூபிண்யை நம, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நம. இந்த 7 திருநாமங்களையும் ஒரு முறை ஜபம் செய்தால் அதை 1 என்று எண்ணிக்கொள்ளணும். இதே போல காலையிலும் மாலையிலும் 11 முறை மனதார ஜபம் செய்யணும். அதோடு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த 7 அற்புத மந்திரங்களை இடைவிடாமல் ஜபம் செய்து கொண்டே இருந்தாலே இந்த ஜபமானது 1 லட்சத்தை கடக்கும். அப்படி ஜபம் செய்வதன் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடக்கும் பொழுது நம்முடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற அன்னை லலிதாம்பிகை அருளாசியையும் வழங்குவா. தளராத நம்பிக்கையோடு ஜபம் செய்து உரு ஏற்ற வேண்டும். உரு ஏற திரு ஏறும் என்பது உத்தம மொழி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யும்படி உங்களின் சொந்த பந்தங்கள் நட்புகளுக்கும் சொல்லி அவர்களையும் ஜபிக்கவும் சொல்லுங்க. அவர்கள் ஜபிக்கும் பொழுது அதில் 1% புண்ணிய பலன் உங்களை வந்து அடையும் என்று சொல்லி அனுப்பியும் வைத்தாராம் காஞ்சி மகா பெரியவா என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.